இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். கண்டிக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி, அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், அவசர கால நிலையை நீடிப்பது குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் விளக்கம், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தடையின்றி மருந்துகள் வழங்க விசேட ஒப்பந்தம் கைச்சாத்து, ஆசிரியர் தாக்கியதில் மாணவி படுகாயம், போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் முக்கிய அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட குண்டசாலை, மெததும்பர, பாததும்பர மற்றும் பன்வில பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிக்கப்பட்ட கைத்தொழிலாளர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட்டிருந்தது. முழுமையாக வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு புதிய வீடு கட்ட 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் முதற்கட்டமாக 20 லட்சம் ரூபாய் இன்று வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கும் உடனடி நட்டஈடு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களை கருத்தில் கொண்டு நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள அவசர கால நிலையை மேலும் 1 மாதத்திற்கு நீடிக்க அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு குறித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்திருந்தார். மேலும் அங்கு உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, டிட்வா சூறாவளியினால் இந்நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம். குறிப்பாக வீதிகள், பாடசாலைகள் மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மீண்டும் வலியுறுத்த தேவையில்லை. அத்துடன் எமது வரலாற்றில் நாம் கண்டிராத வகையில் பாரிய மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. அத்தோடு இதுவரை சுமார் 1300 மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. எனவே ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்து சேதங்களை குறைப்பதற்கு நாம் பாரிய பணிகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டே மேலும் 1 மாதத்திற்கு அவசர கால நிலையை நீடிக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது என்று விளக்கமளித்திருந்தார். இலங்கையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தேவையான மருந்துகளை தடையின்றி பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்தும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் சுகாதார அமைச்சு விசேட ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தில் சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி வைத்தியர் ராஜேஷ் சம்பாஜிராவ் பாண்டவ் ஆகியோர் கையெழுத்திட்டிருந்தனர். மேலும் இத்திட்டம் உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் செயின்ட் ஜூட் சிறுவர் ஆராய்ச்சி வைத்தியசாலை ஆகியவற்றின் நிதி மற்றும் தொழில்நுட்ப பங்களிப்புடன் யுனிசெஃப் மற்றும் அமெரிக்க பிராந்திய சுகாதார நிறுவனம் ஆகிய நிறுவனங்களின் ஒத்துழைப்புடனும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. நுவரெலியா நானுவோயா நகரிலுள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் ஒருவர் மாணவியை மிருகத்தனமாக தாக்கியுள்ளதாக பெற்றோர் போலீசாரிடம் முறைப்பாடொன்றை முன்வைத்துள்ளனர். இத்தாக்குதலில் படுகாயமடைந்த தரம் 8 கல்வி பயிலும் மாணவி மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று குறித்த பாடசாலையில் இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை மாணவி நானுவோயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். எனினும் இன்று மாணவியின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. மாணவியின் பெற்றோர் வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய நானுவோயா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த ஆசிரியரை விசாரணைக்கு உட்படுத்தவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர்.